74 ஆண்டுகள் இந்த ஒரு இருள் சூழ்ந்த இந்த மக்கள் வந்து ஏதோ ஒன்று நடந்துரும் சொல்லி ஏமாந்து இன்னைக்கு வரைக்கும் ஏமாந்துக்கிட்டு இருக்கக்கூடிய மக்களை விசிலடித்து எழுப்பி இருக்குது இந்த விசில் சின்னம்ன்றதான் பதிவு பண்ணணும். அப்போ அதை வந்து இன்றைக்கி கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், இவங்களுக்கு இன்றைக்கி இது நிரந்தர சின்னம் இல்லை அப்படின்னு பல பைத்தியங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கு. அதுக்கு நம்ம எந்த வைத்தியத்தை பண்ண முடியும்? 10 நாட்களுக்கு முன்னாடி 15 நாட்களுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கடுமையான சாடலை டிடிவியும் பண்ணியிருப்பார் எடப்பாடியும் கடுமையான சாடலை இவரை பண்ணியிருப்பார். இவர் தவழ்ந்து வந்து தான் பதவி வாங்கினேன், என்னை பார்த்து தான் ரூமில் வந்து நின்று தான் பதவி வாங்கினேன்னு டிடிவி சொல்லியிருப்பார். அவர் நீ யாருன்னே தெரியாது, அம்மா அவனை கட்சியை விட்டு தூக்கிட்டாங்கன்னு சொன்னது தான். இவங்க 2 பேருக்குள்ளே இந்த முரண்பட்ட கருத்துக்கள் இருக்குது. ஏதோ ஒரு கருத்தின் அடிப்படையிலையோ இல்லை எதன் அடிப்படையில் ஒன்றா சேர்ந்துருக்காங்கன்றது நமக்கு தெரியலை. செல்வ பெருந்தகை சொல்வதற்கோ ஒரு முடிவெடுப்பதற்கோ முழு அதிகாரம் உரிமை அவருக்கு இருக்கா? அதே மாதிரி பிரவீன் சக்கரவர்த்திக்கும் கிடையாது இல்லை முழு அதிகாரமும். அவங்க வெயிட் பண்ணுறாங்க, படக்குழு வெயிட் பண்ணுது. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் ஏன் குரல் கொடுக்கலன்னு நீங்கள் ஏன் குரல் கொடுக்க அவ்வளோ பாசம் என்ன உங்களுக்குன்னு கேட்குறோம். இப்போ எந்த அடக்குமுறையும் இல்லை. என்ன அடக்கி ஒடுக்கி உட்கார வச்சு நீங்கள் பிஜேபி கூட்டணிக்கு வரணும்னு சொல்லிட்டாங்களா? அதே மாதிரி ஜனவரிக்கு பிற்பாடு பலரும் வந்து டிவிக்கு இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு தொடர்ச்சியாக முன்னணி நிர்வாகிகள் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. கலந்தாய்வு கூட்டம் வச்சுருக்கிறாங்க, அதுக்கப்புறம் மக்கள் சந்திப்பு கூட்டம் இருக்குது, தேர்தல் பரப்புரை குழுக்களினுடைய பயணங்கள் இருக்குது, தொடர்ச்சியான அறிவிப்புகள் வந்துக்கிட்டு தானே இருக்குது. கட்சியினுடைய வேலைகள் துரிதமாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஜாம்பவான் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் ராஜா. இன்னைக்கு நம்மோட அரங்கத்தில் யார் இணைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா தாவேகா ஆதரவாளர் அன்பு சகோதரர் திரு ஜலீல் அவர்கள் தான் இணைஞ்சிருக்கிறாங்க. வாங்க உங்களை சந்திக்கலாம். அண்ணா வணக்கம். வாழ்த்துக்கள். நலமாக இருக்கேன். மகிழ்ச்சி. தமிழக வெற்றி கழகத்திற்கு வந்து தேர்தல் ஆணையத்தினால விசில் சின்னம் கொடுக்கப்பட்டிருக்குது. இது எப்படி நான் பார்க்குறீங்க? இல்லை, இதில் பார்க்க வேண்டியதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதாவது இன்றைக்கி ஒரு சின்னத்தை கொண்டு போய் சின்னம் ஒரு கட்சிக்கு வந்து அங்கீகரிக்கப்படுவதும், அந்த சின்னத்தை கொண்டு போய் மக்களிடம் சேர்ப்பதும், அந்த சின்னத்தை வச்சு நம்ம என்ன ஒரு விஷயத்தை சொல்ல வரோம் அப்படின்றது தான் இங்கே மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சின்னங்களுக்கு ஒவ்வொரு விஷயங்கள் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம வந்து அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசர் வந்து படையெடுக்க போகிறதாக இருந்தால், இல்லை ஒரு விருந்தோம்பல் நிகழ்ச்சியாக இருந்தால், இல்லை ஒரு செய்தியை மன்னர் வந்து மக்களுக்கு சொல்வதாக இருந்தால் சங்கொலி வந்து முளைக்கும். அதை போல் இன்றைக்கி 74 ஆண்டுகள் இந்த ஒரு இருள் சூழ்ந்த இந்த மக்கள் வந்து ஏதோ ஒன்று நடந்துரும் சொல்லி ஏமாந்து இன்னைக்கு வரைக்கும் ஏமாந்துக்கிட்டு இருக்கக்கூடிய மக்களை விசிலடித்து எழுப்பி இருக்குது இந்த விசில் சின்னம்ன்றதான் பதிவு பண்ண போகிறேன். சரி, திரு விஜய் அவர்களுக்கு வந்து வேறு சின்னங்கள்லாம் அவங்க கேட்டிருந்தாங்க, அதாவது அவங்களோட ஆப்ஷன்ஸில். அதில் முதல் சின்னமாக இவங்க எதை குறிப்பிட்டிருந்தாங்களோ அந்த சின்னமே கொடுக்கப்பட்டிருக்குது. இதுக்கு ஆதரவும் விமர்சனமும் எதிர்ப்புமே இருக்குது. ஏன்னா நாங்கள்லாம் சின்னங்கள் கேட்டப்போ எங்களுக்கு முறையாக கொடுக்கல, ஆனால் இவங்களுக்கு 234 தொகுதியிலையும் விசில் சின்னம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விமர்சனங்களும் வருது. அது எப்படி நம்ம பார்க்குறீங்க? இல்லை, அதை அவங்களுக்கு வந்து அரசியல் பண்ணணுன்றதுக்காக பேசக்கூடிய பேச்சு. கமலஹாசனுக்கு 234 தொகுதிகளிலும் டார்ச் லைட் சின்னம் ஒதுக்கப்பட்டது தான். கரும்பு விவசாயினுடைய சின்னம் வந்து சீமானுக்கு ஒதுக்கப்பட்டது தான். பிறகு வந்து அந்த சின்னம் இல்லை, மைக்கு சின்னம்னு அவருக்கு இடையில கொடுத்தாங்க. திரும்பவும் விவசாயினுடைய சின்னத்தை கொடுத்தாங்க. இது வந்து அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி வந்து தேர்தல் ஆணையம் வந்து ஆதரவாக செயல்படுது, இதுவாக செயல்படுதுன்னு இல்லை. ஆதரவாக செயல்படுது அப்படின்னா ஒரே ஒரு சின்னத்தை மட்டும் கேட்டிருக்கலாம். அதில் 10 சின்னங்கள் இருந்தது. அதில் குடை இருந்தது, வெற்றி கோப்பை இருந்தது, ஆட்டோ இருந்தது, இது போன்ற சிலிண்டர், அதப்பா அந்த மாதிரி பல சின்னங்கள் வந்து அதில் இருந்துச்சு. அதனால் இதை வந்து இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிறைய தடுமாற்றம்னு சொல்லாமல் இருக்கக்கூடிய அவலங்களை பேசக்கூடாது. ஊடகவியலாளர்கள் அது பேசும் பொருளாக மாறக்கூடாதுன்றதுக்காக தலைவர் தளபதியை நோக்கியே தான் இன்றைக்கி அத்தனை விவாதங்களுமே சுழண்டு அடிக்கும். ஸோ அதே மாதிரி கட்டமைக்கணுன்றதுக்காக கட்டமைச்ச ஒரு விஷயம் தானே தவிர்த்து
தேர்தல் ஆணையத்துக்கும் தலைவர் தளபதிக்கும் என்ன இருக்க போகுது? நான் கட்சி ஆரம்பிச்சேன்றதை பதிவு பண்ணுறதும், கட்சிக்கான பெயரை அங்கீகாரம் கொடுத்து வாங்குறதும், கட்சிக்கான சின்னத்தை தாங்கன்னு கேட்குறதும், அது முதல் முறையாக என்ன பண்ணுவாங்க, சுயேட்சை சின்னமாக தான் கொடுப்பாங்க. ஏன்னா அது குறிப்பிட்ட வாக்கு சதவீதங்களை எடுத்து கொடுக்கணும். அப்போ அந்த சின்னம் வந்து அங்கீகரிக்கப்படும்ன்றது அடிப்படையான ஒரு தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு இதாக இருக்குது. அப்போ அதை வந்து இன்னைக்கு கொடுத்துருக்குறாங்க பாருங்க, இவங்களுக்கு இன்னைக்கு இது நிரந்தர சின்னம் இல்லை அப்படின்னு பல பைத்தியங்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கு. அதுக்கு நம்ம எந்த வைத்தியத்தை பண்ண முடியும்? அது அது அரசியல் அறிவும் நாகரிகமும் இருக்கா இல்லையான்றது எனக்கு தெரியலை. இதுதான் இன்னைக்கு அடிப்படையான ஒரு கருத்து. உங்களுக்கு தெரியாதா? இன்னைக்கு ஒரு சின்னம் கொடுத்தாங்கன்னா ஒரு தேர்தலை சந்திக்கணும், அதுக்கு குறிப்பிட்ட இந்த 8% மேல் ஒரு வாக்குகளை இருக்கணும் அப்படின்றதெல்லாம். அதுதான் இன்னைக்கு இவர் டாக்டர் ஐயா ராமதாஸுக்குமே பல சிக்கல்களை ஏற்படுத்திச்சு. அதுக்கு முன்பு காலத்தில் இவர் வைகோ அவர்களுக்கு ஒரு சிக்கலை ஏற்படுத்திச்சு. குடை சின்னம் இருந்தது, பம்பரம் ஆச்சு. புரியுதுங்களா? இது எல்லாருக்குமே உள்ளது தான். அந்த மாதிரி அதிமுகவினுடைய சின்னம் வந்து சேவல் சின்னம் இருந்தது. சேவல் சின்னத்துக்கும் இலைக்கும் நடுவில் இரட்டை புறா இருந்தது. இதெல்லாம் வரலாறுகள். அந்த மாதிரி அதெல்லாம் தெரியாத இந்த அரசியல் விமர்சகர்ன்ற பேரில் திமுகவினுடைய அடிமைகளாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா? சொம்பு, அண்டா, இந்த பேரலு, இவங்களுக்கெல்லாம் வந்து இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவங்க என்ன ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணியிருக்காங்களோ அதுக்குள்ளே தான் அவங்க பேசுவாங்க. அதனால் அதையெல்லாம் நம்ம காது கொடுத்து கேட்கணுன்ற எந்த அவசியமும் இல்லை. நிச்சயமாக தமிழகத்தில் 234 தொகுதிகளிலும் விசில் அடிக்கும், அதில் மாற்று கருத்து. அதே மாதிரி திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து சமீபமாக கூட என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, டிடிவி அவர்களும் ஓபிஎஸ் அவர்களும் விஜய் அவர்களுடைய கூட்டணிக்கு வருவாங்க, டிடிவி அவர்கள் வந்து டிவிகேக்கு வருவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் என்டிஏ கூட்டணியில் டிடிவி அவர்கள் இணைஞ்சிட்டாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? கூட்டணி அமைப்புகள் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அவர்களுடைய ஒரு கட்சியில் கூட்டணி அமைப்பது அவர்களுடைய சொந்த விருப்பம், அது அவர்களுடைய கட்சியினுடைய விருப்பம். நம்மளுடைய விருப்பத்தில் பேசினதை வச்சு அவர் சொல்லியிருக்கலாம். அண்ணன் செங்கோட்டையாருக்கு அவங்க எல்லாருமே நெருக்கமானவர்கள். இன்றைக்கி இல்லை, கடந்த 50 ஆண்டுகளாக அதிமுகவில் வந்து அவர் பயணம் செஞ்சவர். அதனால் அவர் ஓபிஎஸோ இவரோ வந்து இப்போ ஒரு தூரமான ஒரு இடைவெளியான ஒரு பழக்க வழக்கங்கள் இல்லை. ஸோ நெருங்கிய பழகக்கூடிய ஒரு இடத்துல தான் இருந்த ஒரு நபர். அப்படி இருக்கும்போது அவர் தவறான ஒரு முடிவை எடுத்துட்டாருன்னு இன்னைக்கு கூட ஒருத்தர் வந்து திமுகவில் போய் சேர்ந்துருக்காரு நேற்று, துணை பொதுச் செயலாளர். அப்போ அவருடைய கருத்து என்னன்னா, ஆமாம், எதன் அடிப்படையில் அமமுக கட்சி உருவெடுத்தது, கருவாச்சு. அப்போ அதனுடைய நோக்கம் இன்னைக்கு என்னவாக இருக்குது? இப்போ 10 நாட்களுக்கு முன்னாடி 15 நாட்களுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கடுமையான சாடலை டிடிவியும் பண்ணியிருப்பார் எடப்பாடியும் கடுமையான சாடலை இவரை பண்ணியிருப்பார். இவர் தவழ்ந்து வந்து தான் பதவி வாங்கினேன், என்னை பார்த்து தான் ரூமில் வந்து நின்று தான் பதவி வாங்கினேன்னு டிடிவி சொல்லியிருப்பார். அவர் நீ யாருன்னே தெரியாது, அம்மா அவனை கட்சியை விட்டு தூக்கிட்டாங்கன்னு சொன்னது தான். இவங்க 2 பேருக்குள்ளே இந்த முரண்பட்ட கருத்துக்கள் இருக்குது. ஏதோ ஒரு கருத்தின் அடிப்படையிலையோ இல்லை எதன் அடிப்படையில் ஒன்றா சேர்ந்துருக்காங்கன்றது நமக்கு தெரியலை. அது பாசிச கூட்டணி, அவ்வளோதான். இது ஜனநாயக கூட்டணின்னு சொல்கிறாங்க, மக்கள் கூட்டணின்னு சொல்கிறாங்க. மக்களினுடைய ஒரே ஒரு மனசாட்சியாக இன்றைக்கி நிற்பது தலைவர் தளபதி மட்டும்தான். மக்கள் கூட்டணின்னு சொன்னால் அந்த பெயர் அவருக்கு மட்டும்தான் பொருந்தும். இல்லை, தொடர்ச்சியாக திரு விஜய் அவர்களை வந்து கூட்டணிக்குள்ளார என்டிஏக்குள்ளார இழுக்கணுங்கிறதுக்கான சூழ்ச்சி நடக்குது அப்படின்னும், அதுக்கான அழுத்தங்கள் வந்து பாஜக அரசு கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. அது எப்படி? ஏற்கனவே நான் சொன்னது தான், நீங்கள் காந்தகமும் இல்லை, அவர் இரும்பு துகளும் அல்ல. புரியுதுங்களா? நீங்கள் இழுத்த உடனே அவர் வந்துடுறதுக்கு நீங்கள் எத்தனை நெருக்கடிகள் கொடுத்தாலும் அத்தனையுமே அவர் பார்ப்பார். இந்த பாசிசவாதிகளுடைய கொள்கையில் ஒருபோதும் கூட்டணி இல்லைன்ற பலமுறை அறிவிச்சிருக்கிறாரு. இவங்க திமுக திரும்பவும் சொல்கிறேன், இங்கே இருக்கக்கூடிய ஆளும் கட்சி தன்னுடைய இயலாமையை மறைப்பதற்காக ஒரு நெரட்டிவை செட் பண்ணுறாங்க. அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சிறுபான்மை வாக்குகள் இன்றைக்கி அவரை நோக்கி பயணம் பண்ணிடுச்சு அப்படின்றது அவர்களுக்கு தெளிவாக தெரியுது. மத்திய உளவுத்துறையும் தகவல் கொடுத்துருக்கு, மாநில உளவுத்துறையும் தகவல் கொடுத்துருக்கு. சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் கணிசமாக அவரை நோக்கி நகர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நம்ம இப்போ அதுக்கான ஒரு நெரட்டிவை செட் பண்ணணுன்றது தான் திமுகவினுடைய வேலையாக இருக்குது. அந்த திமுகவினுடைய வேலை என்ன? இவர் பாஜகவினுடைய பி டீம்னு சொல்லிச்சு. ஏன் இந்த நெருக்கடிகள் பி டீமுக்கு ஏன் கொடுக்கணும்? காங்கிரஸ் ஏன் தொடர்ச்சியாக பேசணும்? பிரவீன் சக்கரவர்த்தி நேற்று ஏன் ட்வீட் போடணும்? இந்த பல கேள்விகளை எழுப்புது இல்லையா? காங்கிரஸ் இங்கே வருதுன்ற ஒரு பேச்சுவார்த்தை ஓடிச்சா இல்லையா? பாஜகவினுடைய பி டீமுக்கு எப்படி காங்கிரஸ் வரும்?
ஆனால் திரு ராகுல் காந்தி அவர்களை போய் சந்திச்சுட்டு வந்ததுக்கப்புறம் கூட்டணி குறித்து பொதுவெளியில் பேசாதீங்க அப்படின்னும் இது மாதிரியான கருத்துக்கள் உங்களோட தனிப்பட்ட கருத்துக்களாக தான் பார்க்கப்படணும் இங்கே செல்வ பெருந்தகையும் சொல்கிறாரு. அது எப்படி? நான் திரும்பவும் சொல்றேன், செல்வ பெருந்தகை சொல்வதற்கோ ஒரு முடிவெடுப்பதற்கோ முழு அதிகாரம் உரிமை அவருக்கு இருக்கா? அதே மாதிரி பிரவீன் சக்கரவர்த்திக்கும் கிடையாதுல்ல, முழு அதிகாரமும் அதுவும் பிரவீன் சக்கரவர்த்திக்கும் கிடையாதுல்ல. அப்போ தலைமை சொல்லி ஒரு விஷயத்த மீறி பண்றாருன்னா அவர் மீது நடவடிக்கை எடுத்திருக்கணும்ல, ஏன் எடுக்கல? இல்லை, அது அவங்களுக்கு அகில இந்திய அளவில் காங்கிரஸில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. கர்நாடகாவில் இதே மாதிரி தான் இருக்குது. இல்லை, நான் திரும்பவும் சொல்கிறேன், இப்போ நெருப்பு இல்லாமல் புகையாது கார்த்திக், அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீங்களும் நானும் நண்பர்களாக இருக்கும்போது தான் வெளியில் ஒருத்தர் பேசுவாங்க நம்மளை பற்றி. உங்களுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னா யாரும் பேச போகிறது இல்லையே, இல்லையா? காங்கிரஸ் வந்து நிச்சயமாக சொல்கிறேன், ஒரு பிரவீன் சக்கரவர்த்தி அவர் பேசுகிறாரு அப்படின்னு சொன்னால் எந்த ஒரு க்ரீன் சிக்னலும் இல்லாமல் பேச மாட்டார். அவங்க என்ன வேணால் பேசியிருக்கலாம். எதிர்க்க நீங்கள் ஒரு கூட்டணியில் உட்காந்துக்கிட்டு இன்னொருத்தருக்கு நீங்கள் சிக்னல் கொடுப்பதும் அவரை பாராட்டி நீங்கள் ட்விட் போடுவதும் நடைமுறைக்கு சாத்தியமா? காங்கிரஸில் இருக்கக்கூடிய இப்போ கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, பேசின தலைவர்களுடைய பிரச்சனை என்ன, அது வேற. இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி அவர்களை ஆதரித்து நீங்கள் இப்போ தெளிவாக தெரியுதா இல்லையா? அதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஆதரித்து தானே போட்டிருக்கிறாரு. அப்போ நீங்கள் அதை எப்படி பார்ப்பீங்க? இல்லை, அது அவரோட தனிப்பட்ட கருத்தாக இருக்குங்கிற மாதிரி தான் எல்லாரும் சொல்கிறாங்க. அதை தான் நான் கேட்குறேன். இல்லை, எல்லாரும் சொல்லிக்கிறது தான், எல்லாரும் சொல்லிக்கிறது தான். அண்ணாமலை சொன்ன கருத்துக்கள் எல்லாம் ஒரு நேரத்தில் தனிப்பட்ட கருத்தாக இருந்தது. இவர் தமிழிசை சவுந்தரராஜன் சொன்ன கருத்துக்கள் தனிப்பட்ட கருத்தாக இருந்தது. அந்த மாதிரி ஒருத்தர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் தான். கூட்டணி ஆட்சி அமையும்னு அமித்ஷா சொன்னார், எந்த கருத்தை ஏற்றுக்கலாம்? நயினார் நாகேந்திரன்ட்ட கேட்குறாங்க கூட்டணி ஆட்சி அமையுமான்னு, தேர்தலுக்கு பிறகு சொல்லுவோன்றாரு. அப்போ ஆமாம் இல்லைன்றதை சொல்ல முடியலல்ல உங்களுக்கு. அதிமுக மட்டும்தான் சொல்லுது இல்லை கூட்டணி ஆட்சி இல்லை, அதிமுக தலைமையிலான ஆட்சி தான் சொல்லிட்டு அதிமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறாங்க. இன்னும் அந்த புகைச்சல் தீரவே இல்லையே. அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. தமிழக வெற்றி கழகத்தை வந்து இன்றைக்கி வந்து மையப்புள்ளியாக வச்சு அதை சுற்றி தான் ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய அரசியலும் ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுடைய கருத்துக்களும் இன்றைக்கி இருக்குது. இதில் வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியையும் வெற்றி வாகையும் தமிழக வெற்றி கழகம் சூடும். அதற்காக கிடைத்திருப்பது தான் இந்த விசில் சின்னம்னு பார்க்க. சிபிஐ விசாரணைக்காக திரு விஜய் அவர்கள் 2 முறை இதுக்கு அழைக்கப்பட்டார். சாட்சியத்தின் அடிப்படையில் அந்த பிணை கொடுத்து அவர் அழைக்கப்பட்டிருந்தார், நோட்டீஸ் கொடுத்து. அதுக்கு பின்னாடி வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுச்சு அப்படின்னும், இதில் வந்து ஒரு திட்டமிட்டே வந்து பாஜக நெருக்குது அப்படிங்கிற நரேட்டிவ் வந்து இங்கே பேசப்பட்டுச்சு. ஆனால் தொடர்ச்சியாக விஜய் அவர்கள்ட்ட இருந்தோ இல்லை டிவிகேல இருந்தோ அது சம்மந்தமான எந்த அறிக்கையும், எந்த விதமான கண்டன குரல்களோ அல்லது எந்த விதமான அதுக்கான ரியாக்ஷன்ஸ்க்கு எந்த பதிலுமே இல்லாமல். திரும்பவும் சொல்கிறேனே, திமுக ஒரு நெரேட்டிவை செட் பண்ணி அதன் அடிப்படையில் தான் இது பாஜக கூட போவாங்கன்னு சொன்னதும், பாஜக பி டீம்னு சொல்லிக்கிட்டு இருந்ததும் இப்படியெல்லாம் இருந்தது. அதுக்கு மாறாக வந்து இன்றைக்கி அவர் வந்து நிற்கிறாரு, பாஜகவோட பி டீமாகவும் இல்லை, பாஜகவை தொடர்ச்சியாக எதிர்க்கக்கூடிய எதிரியாக நிற்கிறாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க அந்த மாதிரி கருத்துக்களை தானே சொல்ல முடியும். அவருக்கு அந்த மாதிரி நெருக்கடிகள் இருக்குன்றத வந்து தமிழக வெற்றி கழகம் எங்கேயாவது பதிவு பண்ணிச்சா? அங்கே கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடந்துக்கிட்டு இருக்குன்றத திமுக தரப்புலேருந்து சிபிஐனுடைய டைரக்டர் யாராவது அங்கே உட்காந்துருக்காங்களா? பல கேள்விகள் நமக்கு எழும்புதா இல்லையா? இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, சென்னையில் கூட வந்து அலுவலகம் இருக்குது, ஆனால் அவர் டெல்லி போகிறாரு அப்படிங்கிறது வந்து எல்லாருமே வந்து ஏன் அவர் அவ்வளோ தூரம் அலக்கழிக்கப்படுறாரு அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சாங்க. இல்லை, அது திருப்பியும் சொல்கிறேன், அது சிபிஐனோட விஷயம். அதை போய் உள்ள ஆராய்ந்து பார்க்கணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. புரியுதுங்களா? பல முறை கனிமொழி போயிருக்கிறாங்க, பல முறை ராஜா போயிருக்கிறாரு. புரியுதுங்களா? நம்ம சிதம்பரம் போயிருக்கிறாரு, இருக்கக்கூடிய மற்ற எத்தனையோ பேர்கள்லாம் போயிருக்கிறாங்க. அதெல்லாம் விமர்சிக்கலை. இன்றைக்கி இவர் போகிறது வந்து ஏன் அங்கே போகிறாரு, டெல்லிக்கு ஏன் பயணம் பண்ணுறாருன்ற ஒரு விமர்சனம் எழுந்துக்கிட்டு இருக்கு. டெல்லிக்கு வாங்கன்னு கூப்பிட்ருக்காங்கன்னா அங்கே தான் போக முடியும். இல்லை, தொடர்ச்சியாக என்னென்னா, இப்போ இந்த சம்பவத்துக்கு பிற்பாடு டிவிகேலேருந்து எந்த விதமான இதற்கான ரியாக்ஷன்ஸாக எதுவுமே இல்லை பெருசாக. அதுவும் இல்லாமல் ஜனநாயகன் இருக்குன்ற அதே மாதிரி ஜனநாயகன் படம் வந்து இப்போது தள்ளி கோர்ட்டில் இருக்குது, சட்ட ரீதியான அணுகுமுறைகள் இருக்குது, கோர்ட்டில் விவாதம் நடந்திருக்குது, அதெல்லாம் இங்கே இருக்குது இல்லை. அது என்ன நடக்குதோ வரட்டும், சட்டம் எல்லாருக்கும் சமம் தானே. அவங்க வெயிட் பண்ணுறாங்க, படக்குழு வெயிட் பண்ணுது. உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் ஏன் குரல் கொடுக்கல, நீங்கள் ஏன் குரல் கொடுக்கலன்னு, நீங்கள் ஏன் குரல் கொடுக்க அவ்வளோ பாசம் என்ன உங்களுக்குன்னு கேட்குறோம். இல்லை, திரு ரங்கராஜ் பாண்டே அவர்கள் வந்து ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது என்ன பேசுகிறாரு அப்படின்னா, உங்களை நம்பி கட்சி ஆரம்பித்தார், அப்படி நடுத்தரில் விட்டுட்டிங்களே அப்படின்னு கேட்டுட்டு அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, இடி
இது மாதிரி சிபிஐ மாதிரி இப்போ இதுவும் வந்து தணிக்கை துறையும் வந்துருச்சு போல இருக்கு. இதுவும் கூட அமித்ஷாவுடைய சாணக்கியத்தனமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் வியந்தோதி சொல்றாரு. இல்ல இது எப்படி பாக்குறீங்க? அவருடைய பார்வை, அவர் ஒரு பத்திரிகையாளர், அவருடைய பார்வையை தான் பேசுறாரு. அவர் வந்து இவருக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து தொடர்ச்சியாக 6% கூட வாக்குகள் இருக்காதுன்னு சொன்னார். அதுக்கு முன்னாடியே நான் சொன்னேன் அவருக்கு 20% வாக்குகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பிறகு அவர் ஒரு கருத்து கணிப்பு எடுத்து அதில் 20% வாக்குகள் வந்து அதை நான் ஒத்துக்க முடியாதுன்னு சொன்னார். மறுபடியும் கரூர் ஸ்டாம்பைடுக்கு அப்புறம் அந்த மக்களை சந்தித்ததுக்கு பிறகு அவர் திரும்பவும் ஒரு கருத்து கணிப்பு எடுத்து ஒத்துக்கிட்டார் 20% வாக்குகள் இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால அவர் வந்து என்னுடைய பார்வை வேற மாதிரி இருக்குது, அவருடைய பார்வை வேற மாதிரி இருக்குது. அது அவருடைய கருத்து. ஒவ்வொருத்தருக்கும் இன்னைக்கு பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரம் இருக்குது. அதன் அடிப்படையில் அவர் ஒன்று சொல்கிறாரு, பாஜக தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும்னு சொல்கிறாங்க. அமைக்குமா? சிரிப்பாக இருக்கா இல்லையா உங்களுக்கு கேட்குறதுக்கு? அதுக்கு துணை போகிறது வேணால் அதிமுகவாக இருக்கலாம். ஏன்னா ஏற்கனவே 4 எம்எல்ஏ வந்ததுக்கு ஒரே காரணம் அவங்க தான். அதனால வந்து இன்னைக்கு அப்படி ஒரு கட்டமைப்புகளெல்லாம் இன்னைக்கு உருவாக்கிட முடியாது, காட்ட முடியாது. அது அவருடைய பார்வை. இன்னைக்கு அவர் வரல, பேசலை அப்படின்றதுக்கெல்லாம் நீங்கள் எத்தனை ஈடியை வச்சாலும் மோடிக்கு என்ன பதில் கொடுக்கணும்னு அவருக்கு தெரியும். அதை தொடர்ந்து அதையெல்லாம் மனசில் வச்சு தான் இன்றைக்கி கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு, நிற்கிறாரு. உங்களுடைய அடக்குமுறைகளுக்கு எல்லாமே அவர் வந்து இந்த நீங்கள் இப்போ காட்டக்கூடிய நெருக்கடிகளும் அடக்குமுறைகளுக்கெல்லாம் அஞ்சக்கூடிய ஆட்கள் அவர் இல்லை. அவர் மக்களுக்காக வந்து நிற்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவன். என்ன கேள்வி வருதுன்னா, அப்போது உங்களுக்கு எதிரான அடக்குமுறை இருக்குல்ல, உங்களுக்கு எதிரான அடக்குமுறை இருக்குங்கிறதே நீங்கள் ஏன் வந்து ரிவீல் பண்ண யாருக்கான அடக்குமுறை? எங்க அடக்குமுறை இல்லை? இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல இவ்வளவு அடக்குமுறைகளையும் தாண்டி எல்லா அடக்குமுறை வந்தாலும் வந்திருக்குன்னு சொல்லலை. எந்த அடக்குமுறைகள் வந்தாலும் அத்தனையும் கையாளக்கூடிய தகுதி படைத்தவர் தலைவர் தளபதின்னு சொல்கிறேன். இப்போ எந்த அடக்குமுறையும் இல்லை. என்ன அடக்கி ஒடுக்கி உட்கார வச்சு நீங்கள் பிஜேபி கூட்டணிக்கு வரணும்னு சொல்லிட்டாங்களா? அது அவங்களுடைய பார்வை, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அதை எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அதை அவர் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு. புரியுதுங்களா? எத்தனை அடக்குமுறைகள் வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய இடத்துல தலைவர் தளபதி அவர்கள் இருக்கிறார். அதே மாதிரி இந்த ஜனநாயகன் திரைப்படம் திரையிடுவதற்கு வந்து தள்ளி போகுது அப்படின்னும் போது சிஎம் வந்து ஒரு எக்ஸ் தளத்தில் வந்து ஒரு பதிவு போட்டிருந்தாரு. அவரும் இதையே மென்ஷன் பண்ணி தான் போட்டிருக்கிறாரு. இது வந்து ஒன்றிய அரசினுடைய கைப்பாவையாக வந்து இந்த தணிக்கைத்துறை செயல்படுது அப்படிங்கிற மாதிரி இந்த படத்திற்கான ஆதரவுன்னு டைரெக்டாக சொல்லாமல் இன்டைரக்டாக. அப்போது இதுக்கான மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாமே கிட்டத்தட்ட எதிர்வினை ஆட்டுறாங்க. இன்னும் சொல்ல போனால் ராகுல் காந்தி அவர்கள் கூட வந்து இதற்காக ட்வீட் போட்டிருந்தாங்க. ஆனால் சம்மந்தப்பட்ட நபர் திரு விஜய் அவர்கள் இது குறித்து எதுவுமே பேசவே இல்லைங்கிறத எப்படி பார்க்குறது? அதாவது நீங்கள் பேசிட்டா நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, இதுக்காக பேசினாரா, அதுக்காக பேசினாரா, தன்னுடைய படத்துக்காக பேசினாருன்ற மாதிரி எல்லாம். திரும்பவும் சொல்கிறேன்னே, திமுக ஒரு நெரேட்டிவை தான் செட் பண்ணணும்னு துடிக்கும். அவ்வளோ பாச உணர்வுகள்லாம் இல்லை. தூய்மை பணியாளர்கள் போராடும் போது நேரில் போய் சந்தித்து நீங்கள் எல்லாமே மாநகராட்சியினுடைய ஊழியர்களாக பணியாளர்களாக உங்களை நான் சேர்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தவர் தான் இவர். சேர்த்துக்கிட்டாரா? ஆசிரியர்களுக்கு என்ன வாக்குறுதிகள் கொடுத்தீங்க, அதை செஞ்சிட்டிங்களா? போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தீங்க, அதை செஞ்சிட்டிங்களா? என் அக்கா தங்கை செவிலியர்கள் எவ்வளோ தொடர்ச்சியான போராட்டங்கள் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு கடந்த காலங்களில் நீங்கள் என்ன வாக்குறுதிகள் கொடுத்தீங்க, அதை தேர்தல் இதில் கொண்டு வந்தீங்க, மேனிஃபெஸ்டோவில் கொண்டு வந்தீங்க, அறிக்கையில். நீங்கள் அதை இன்றைக்கி செஞ்சிட்டிங்களா? எல்லாருமே கேட்டாங்களே, நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் இது யாருடைய கைப்பாவையாக செயல்பட்டார் ஸ்டாலின்? அப்போ நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகளையே உங்களால் நிறைவேற்ற முடியாத போது நீங்கள் வந்து பக்கத்து வீட்டை எட்டி பார்க்குறது காமெடியாக இருக்குதுன்னு சொல்கிறேன். இல்லை, குறைந்தபட்சம் வந்து திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து இவருக்கு பேசியிருக்கிறாங்க. இந்த படம் வந்து வெளியிட டிலே ஆகுதுங்கிறதுக்காக அவர் ஒரு நன்றி தெரிவிக்கலை அப்படிங்கிறத வந்து பல தரப்புலையும் அதை முன்வைக்கிறாங்க. வெளிப்படையாக தெரிவிக்கலைன்றதுக்கும் அவர்கள் தனிப்பட்ட முறையில் எத்தனையோ உரையாடல்கள் இருக்குது. எல்லாத்தையுமே அதை வந்து எடுத்து போடுவதற்கு திமுகவும் இல்லை, இது அதிமுகவும் இல்லை. இல்லை, தனிப்பட்ட உரையாடல்ங்கிறது எல்லா கட்சியினருக்குமே வந்து இருக்கக்கூடியது. அதை நம்ம பகிரங்கமாக பகிர முடியாது. ஆனால் இவருக்கு இப்படி ஒரு நெருக்கடி இருக்குது அப்படின்னும் போதும், இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் கரூர் துயர சம்பவத்தின் அப்போதும் கூட திரு ராகுல் காந்தி அவர்கள் வந்து தொலைபேசியில் அழைச்சி பேசினார். அந்த செய்தி வெளியில் வந்தது இல்லையா? அப்படி இருக்கிற போது இந்த செய்தி வந்து ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்மில் அவர் போடுறாரு அப்படின்னும் போது அதற்கு அதை தான் சொல்கிறேன். அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடியது தனிப்பட்ட முறையில் சொல்லியிருக்கலாம்,
புரியுதுங்களா? இல்லைன்னா சொல்ல முடியாது. அவர் தொடர்ச்சியாக ஆதரவாக தான் நின்றுக்கிட்டு இருக்கிறாரு. நீங்கள் வந்து இப்போ இந்த ஒரு சம்பவத்தை வச்சு இதுக்கு எதுக்கு நன்றி சொல்ல, இப்போ அது இல்லை தமிழ்நாட்டினுடைய பிரச்சனை. இல்ல அதாவது என்னன்னா அரசியல் மாண்புன்றது வந்து இல்லை, அதுதான் இப்படி இருக்கும்ல. அதுதான் சொல்கிறேன். உங்களுக்கு எனக்கு அது தெரியும் போது ஒரு கட்சியினுடைய தலைவருக்கு தெரியாதா? தன்னுடைய அதான் பிரச்சனைக்காக ஒருத்தர் குரல் கொடுத்துருக்காருன்றது தெரியாதா? அதெல்லாம் மாண்பு, மரியாதை, அன்பு, பாசம், கோபம் எல்லாமே ரௌத்ரம் பழகுன்னு சொல்லி எல்லாமே தெரிஞ்சவர் தான் தலைவர் தளபதின்னு சொல்கிறேன். இந்த விசில் சின்னம் வந்து இப்போ 234 தொகுதியிலையும் இந்த ஒரே சின்னத்தில் போட்டியிடுவதற்கான அந்த சின்னத்தை வழங்கியிருக்கிறாங்க. அடுத்த கட்ட பாய்ச்சலா, அதாவது வந்து இந்த சின்னத்தையே நிரந்தர சின்னமாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? அப்படி இல்லை அப்படின்னா இந்த தேர்தலுக்கு பிற்பாடு வேற ஏதாவது நிரந்தர சின்னம் வேணும் அப்படின்னு ஏதாவது கோரிக்கை வைப்பதற்கான அது தலைவர் தளபதி அவர்களுடைய எண்ணம். அது அவர்கள் குறிப்பிட்ட வாக்கு சதவீதத்தை எடுத்ததுக்கு பிறகு, ஆட்சி அமைத்ததுக்கு பிறகு திரும்பவும் வேணும்னா சின்னத்தை மாற்றுவதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்குது. அது கட்சியினுடைய தனிப்பட்ட உரிமை. அந்த தேர்தல் குழுவினுடைய ஆலோசித்து அவங்க வேணும்னா அதை எடுப்பாங்க. இதையே இன்றைக்கி கொண்டாடுறாங்கன்னா மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. 10 சின்னத்தினுடைய பட்டியலில் இதுவும் ஒன்றா தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது இதையும் வேணும் அப்படின்றது தான் எல்லார் மக்கள் மத்தியிலுமே கடந்த காலங்களில் பேசப்பட்டது. ஆட்டோ, விசில், இதுதான் கொடை, இதுதான் பேசப்பட்டது. அதில் வந்து ஆட்டோவும் பெரிய லெவலில் பேசப்பட்ட சின்னம் தான், குடையும் பேசப்பட்டது தான். அது இப்போ விசில் கிடச்சிருக்குன்னா அவங்க மாற்ற வேண்டிய அவசியம், அவங்க கேட்ட 10ல் தான் அது ஒன்று இருக்குது. இல்லாத ஒன்று கொடுத்துருந்தா யோசிக்க வேண்டிய ஒரு இடம் இருக்கும். அவங்க கேட்ட 10ல் அது ஒன்று இருக்குன்றப்போ மாற்றுவதற்கான வேலை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி ஜனவரிக்கு பிற்பாடு பலரும் வந்து டிவிக்கேல இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு தொடர்ச்சியாக முன்னணி நிர்வாகிகள் எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. எப்போலேருந்து வந்து அந்த இணைப்பையோ அல்லது அடுத்தடுத்து திரு விஜய் அவர்களுடைய மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகளோ எப்போ நடக்கும்னு எதிர்பார்க்கலாம்? அது வந்து தொடர்ச்சியாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு விஷயமா தான் இருக்குது. இப்போ இந்த ஞாயிற்றுக்கிழமைகள்லேருந்தே வந்து கலந்தாய்வு கூட்டம் வச்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மக்கள் சந்திப்பு கூட்டம் இருக்குது. தேர்தல் பரப்புரை குழுக்களினுடைய பயணங்கள் இருக்குது. தொடர்ச்சியான அறிவிப்புகள் வந்துக்கிட்டு தானே இருக்குது. கட்சியினுடைய வேலைகள் துரிதமாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. திரு விஜய் அவர்களுடைய அதாவது 234 தொகுதியிலையும் அவரோட பிரச்சாரத்தை எப்போலேருந்து தொடங்குவார் அப்படிங்கிறது தான் பரபரப்பாக எல்லாருமே அடுத்த கட்டமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒன்றா இருக்குது. சின்னம் வந்து அதுக்கு பிற்பாடு அவர் பிரச்சாரம் செய்வார்னு நம்மளோட பேட்டியில் நீங்களே சொல்லியிருந்தீங்க. சின்னம் இப்போ உறுதியாயிடுச்சு. இல்லை, நிச்சயமாக அதாவது தேர்தலில் நிற்கிறோம் அப்படின்னா பிரச்சாரத்தில் ஈடுபட்டு தானே ஆகணும். சின்னமும் வந்துருச்சு. தமிழகம் முழுக்க விசில் அடிக்கும்ன்றதை பதிவு பண்ணிடுறேன். அரங்கத்திற்கு வந்திருந்து பல்வேறு கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கிறீங்க. உங்களோட நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் வாழ்த்துக்கள்.